ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி சவுண்ட்ஸ். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சபரிமலை தான். நம்ம ஆவணி மாதம் நம்ம சபரிமலை யாத்திரை போனதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் 1 பார்த்துட்டு இப்போ வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம சேனலுக்கு இந்த நம்ம வீடியோ பூரா முடிச்சுதான் ஒரு லைக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து படிப்பூஜை வந்து நடக்கிறதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மண்டபத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். படிப்பூஜை நடக்கும்போது நம்ம போய் படிப்பூஜை பார்க்கணும், அதுக்குள்ளேயும் மழை நின்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். லேசாக சாரல் தான் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வாங்க சாமி நம்ம போய் படிப்பூஜை பார்க்க போவோம் அப்படின்ட்டு சாமியெல்லாம் கிளம்பும் போனோம். பார்த்தீங்க அப்படின்னு மழை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது நமக்கு போய் படிப்பூஜை பார்க்க போவோம் அப்படின்னு நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா படிப்பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது, மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சரி அப்படின்ட்டு நாங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஒரு மரத்துக்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். மழை விட்டாமல் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சாரல் மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தோம் நிறையா சாமிங்க படிப்பூஜை பார்க்குறதுக்கு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. படிப்பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் போய் படிப்பூஜை பார்க்க போனோம். மழை ஆனால் இருந்தால் சரியான மழை. போன வட்டத்தோட நல்ல மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. போன வட்டம் கூட கொஞ்சம் சாரல் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வட்டம் பார்த்திங்க அப்படின்னா மழை நல்ல பெரிய மழையாக தான் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க குடை வச்சுருந்தாங்க. அந்த குடைக்கிட்ட போய் நின்றுக்கிட்டோம். கேமரா நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அவனுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டோம். அவங்க இருந்துட்டு சரிங்க சாமி நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்ட்டு குடை கொடுத்தாங்க. சரி நன்றி சாமி அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். சாமி எவ்வளோ சாமிக்கு பூரா மலையில் நினைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நாங்கள் படிப்பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் படிப்பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. விளக்கு எல்லா படியிலையுமே விளக்கு வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். படிப்பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பூஜை நம்ம மண்டபத்தில் தங்கியிருந்தோம்ல, அங்கே வந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் சென்னையிலேருந்து வந்திருந்தோம் சாமி அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருமுடி கட்டி வந்திருந்தாங்க. இருமுடி காய் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் சாமி, நெய்க்காய் உடைக்கிறாங்க. நெய்க்காய் பூரா உடச்சிட்டு நெய்யை விசேஷம் பண்ணுறதுக்காண்டி ஒரு தூக்குவாளியில் நெய்யை பூரா அந்த நெய் பூரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெய்க்காய் உடச்சி நெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம பக்கத்தில் அங்கே மண்டபத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க. சென்னையிலேருந்து வந்துருந்த சாமி நெய்க்காய் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த சாமி வந்து இவங்க தான். நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. எல்லாமே நல்லா பேசுனாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் சாமி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு நைட்டு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் அன்னதானம் போட்டாங்க. அங்கே போய் என்ன சாப்பாடுன்னு பார்த்தோம். டோக்கனில் போய் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தோம். இந்த சாமி டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னதான டோக்கன். ஆனால் டோக்கன் என்னன்னு தெரியல, போய் என்னன்னு பார்க்கலாம். சாமி பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அன்னதான மண்டபத்தில் சாமி நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம்.
என்ன சாப்பாடுன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம் சாமி. நாங்கள் வரிசையில் போய்கிட்டு இருந்தோம், சாமி எல்லாம் வரிசையிலே போய்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோம், சூடாக உப்புமா போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து சுண்டக்கடலை குழம்பு, சுண்டல் குழம்பு இந்த ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, நல்லா சூடாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, உள்ளே சூடாக சாப்பிடும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா உப்புமா வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. இது வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, சுண்டக்கடலை குழம்பு. நல்லா சூடாக அந்த பனிக்கு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. நீங்கள் சபரிமலைக்கு வந்தால் மறக்காமல் இந்த அன்னதான சாப்பாடு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சன்னிதானத்துலேயே நம்ம சாப்பிட்டு அங்கேயே தூங்கியாச்சு. காலையில் கீழே இறங்கி வந்துட்டோம். நம்ம 5 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்புனோம், இங்கே கீழே 6 மணிக்கு வந்தாச்சு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமையல் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம சமையல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கீழே குளிக்க வந்தோம். இப்போ நம்ம பம்பையில் சத்தி விட்டு கிளம்பியாச்சு. பஸ்ஸுக்கு வந்து நம்ம இப்போ கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சாமி கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. வரவும் நம்ம பஸ்ஸில் ஏறணும் அப்படின்ட்டு நம்ம சாமி கூட சாமி வரதும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமி வந்தோடனே நம்ம மொத்தமாக இப்போ பஸ்ஸுக்கு போக போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நம்ம ஆவணி மாதம் இந்த சீசனுக்கு வந்திருந்தோம். கூட்டம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. சாமி நல்லா கும்பிட்டாச்சு. 2-3 தடவை சாமி கும்பிட்டோம். உங்களுக்கு சேர்த்து நான் சாமி கும்பிட்ருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இந்த பார்த்த உங்களுக்கும் அந்த ஐயப்பனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சாமியை மனசார நான் கும்பிட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமியே சரணம் ஐயப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.